வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை நீர் கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து போஷித்து தழைத்தோங்கி வளரும்படி செய்த தேவன், இந்த புதிய மாதத்திலே பிரவேசித்திருக்கிற எங்களை உடைய வல்லமையான பாதுகாப்பின் கரத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உடைய மகா பெரிய அன்புக்காக, இரக்கத்திற்காக, மனதுருக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உடைய தூய்மையான அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய அன்பை நம்பி நாங்கள் இந்த உலகத்தில் வெற்றிகரமாக நாங்கள் வாழுகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த ஆராதனை உடைய வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பாடல்களை பாடுகிற, இசைக்கருவிகளை வாசிக்கிற உடைய தாசர்கள் மேலே உடைய அபிஷேகம் தங்கி இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் இன்றைக்கு கடந்து செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களையும் வாழ்க்கையிலும் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த 2025ஆம் ஆண்டின் 2வது மாதத்தின் முதல் தேதியிலே கர்த்தர் நம் அனைவரையும் இங்கே கூடி வரச் செய்திருக்கிறார். அதற்காய் நாம் நன்றி செலுத்த வேண்டும். கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணியை போல காத்த தேவன் இந்த மாதத்திலும் நம்மை காத்து வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தாயை போல நம்மை தேற்றி, ஒரு தகப்பனை போல நம்மை சுமந்து, ஒரு நண்பனை போல நம்மை நேசித்து நமக்கு ஆறுதல் சொல்லுகிற தேவனாய் அவர் இருக்கின்றார். நம்மை ஆசீர்வதிப்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு அநேகம் ஆயிரம் வாக்குத்தத்தங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிலே ஒன்று, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன். வாக்கு பண்ணின தேவன் வாக்கு மாறாத தேவனாய் அவர் இருக்கின்றார். இந்த மாதம் முழுவதும் அவர் நம்மை வழி நடத்த வல்லவராய் இருக்கின்றார். விசுவாசத்துடன் நன்றி சொல்லி நாம் இந்த பாடலை பாடுவோம். நன்றி 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 உமக்கே, நன்றி 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 உமக்கே, நன்றி 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 உமக்கே, நன்றி 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 உமக்கே. ஒரு தாயை போல் என்னை தாங்கி நீ தகப்பனாயிருந்தீ, நண்பனாய் என்னை நேசித்தீ, ஆறுதலாயிருந்தீ. உம்மை போல வேறு யாரும் என்னை நேசிக்கவில்லையே. என்னை மீட்க சிலுவையில் உம்முதிரம் சிந்தினீ. உம்மை போல வேறு யாரும் என்னை நேசிக்கவில்லையே. என்னை மீட்க சிலுவையில் உம்முதிரம் சிந்தினீ. நன்றி 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 உமக்கே, நன்றி நன்றி
இதுவரை என்னை நடத்தினி ஆசீர்வதிப்பவரே, இனிமேலும் என்னை நடத்துவி வாக்கு தந்தவரே. உம் வாக்கை மாற்றிக்கொள்ள நீர் மனிதன் இல்லையே, ஒருபோதும் உம் வாக்கு வீண் போவதில்லையே. உம் வாக்கை மாற்றிக்கொள்ள நீர் மனிதன் இல்லையே, ஒருபோதும் உம் வாக்கு வீண் போவதில்லையே. நன்றி 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 உமக்கே, நன்றி 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 உமக்கே. அநாதையாய் அலைந்த என்னையும் அன்பாய் தேடி வந்தீ, பாவியாய் இருந்த என்னையும் பாசமாய் அணைத்தீ. உம் அன்பு ஒரு நாளும் குறைந்து போவதில்லையே, உம் கிருபை என்னை விட்டு விலகுவதும் இல்லையே. உம் அன்பு ஒரு நாளும் குறைந்து போவதில்லையே, உம் கிருபை என்னை விட்டு விலகுவதும் இல்லையே. நன்றி 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 உமக்கே, ஓ நன்றி 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 உமக்கே. நன்றி 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 உமக்கே, ஓ நன்றி 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 உமக்கே. அநாதையாய் அலைந்த என்னையும் அன்பாய் தேடி வந்தீ, பாவியாய் இருந்த என்னையும் பாசமாய் அணைத்தீ. உம் அன்பு ஒரு நாளும் குறைந்து போவதில்லையே, உம் கிருபை என்னை விட்டு விலகுவதும் இல்லையே. உம் அன்பு ஒரு நாளும் குறைந்து போவதில்லையே, உம் கிருபை என்னை விட்டு விலகுவதும் இல்லையே. நன்றி 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 உமக்கே, ஓ நன்றி 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 உமக்கே. நன்றி 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 உமக்கே, ஓ நன்றி 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 உமக்கே. ஆமென், அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நம் மகிமையை செலுத்துவோம். நம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். எண்ணில் அடங்காத நன்மைகளை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். கடந்த நாட்கள் முழுவதும் நமக்கு வந்த எல்லா வியாதிகளில் இருந்தும் நம்மை விடுவித்து காத்து வழி நடத்தினார். நமக்கு வந்த எல்லாவித பிரச்சனைகளில் இருந்தும் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். கவலை கண்ணீர்களை போக்கி இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதியதாய் நமக்கு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாயிருக்கிறது. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் தேவனுக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். தொடர்ந்து நாம் தேவனை ஆராதிப்போம்.
நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையிலே எண்ணிலடங்காத நன்மைகளை செய்த தேவன், பாவியாய் இருந்த எங்களை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை நீதிமானாய் மாற்றினீரே. உம்முடைய பிள்ளையாய் நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் வாக்கியத்தை நீர் எங்களுக்கு அருளினீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே தேவரீர் உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை நிறைத்திருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருந்தபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே வார்த்தையின் வேளையை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படுவீராக. வல்லமையுள்ள வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து புறப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தர்மியான நாளிலே கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து அவர் நமக்கு ஆலோசனைகளை கொடுத்து வழிநடத்தி வந்திருக்கிற கிருபைகளுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். 2வது மாதத்தில் 2025ஆம் வருடத்தினுடைய 2வது மாதத்திலே நாம் உள்ளே பிரவேசித்திருக்கிறோம். இந்த எல்லா நாட்களும் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார் தான். ஆனால் விசேஷமாக நம்ம இந்த ஒரு நாளை நியமித்து இதில் நம்ம ஒரு ஆராதனை நடத்தி அந்த காரியத்தை இந்த மாதம் முழுவதும் நாம் தியானிக்கிறோம் இல்லையா. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாதே. ஆமென். ஃபியர் thou not. பாருங்கள், பயம் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆணி வேராய் இருக்கிறது. பயம் நம்மை முடமாக்குகிறது. பயம் நம்மை செயல்பட விடாமல் தடுக்கிறதாய் இருக்கிறது. பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி இந்த புஸ்தகத்தை அவர் எழுதுகிறார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம்
பார்த்தீங்களா, மொத்தம் 66 அதிகாரம் இருக்கிறது. 800 கிமுல இந்த ஏசாயா தம்முடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்தை அவர் எழுதுகிறார். இந்த 66 சாப்டரை ரெண்டாக இந்த புக்கை பிரிக்கலாம். 1லிருந்து 39 வரைக்கும் ஒரு பகுதி, அப்புறம் 40லிருந்து 66 வரைக்கும் ஒரு பகுதி. இதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம்னா, 1லிருந்து 39 வரைக்கும் பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் பார்த்திங்கன்னா 39 புஸ்தகம் இருக்குது. 40லேருந்து 66 வரைக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 27 சாப்டர்ஸ் வருது. இந்த 27 சாப்டர்ஸ் பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகங்கள் இருக்குது. பைபிளில் 66 புஸ்தகம் மாதிரியே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 66 சாப்டர்ஸ் இருக்குது, அதிகாரங்கள் இருக்குது. அதை ரெண்டாக பிரிக்கலாம். 1லேருந்து 39 வரைக்கும் ஒரு பகுதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 40லேருந்து 66 வரைக்கும் ஒரு பகுதி. இந்த 40லேருந்து 66 வரைக்கும் இருக்கிற பகுதியை பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முதல் வசனத்திலேருந்து கர்த்தர் என்ன பண்ணார்னா, ஆறுதலை தம்முடைய ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். இந்த 39 அதிகாரம் வரைக்கும் டோன் வித்தியாசமாக போயிட்டே இருக்கு. வானங்களை கேளுங்கள், பூமியை செவிகொடு, அப்படி தான் ஆரம்பிக்கிறார். மாடு தன் கழுதை தன் எஜமானி, மாடு தன் முன்னணியும் அறியும், ஆனால் என் ஜனங்களோ அப்படின்றாரு. சரியே ஆகலை, இவங்க மனம் திரும்புங்க அப்படிலாம் அப்படியே சொல்லிட்டே வந்து 39 அதிகாரமும் இதை பற்றியே சொல்லிட்டு 40ஆவது அதிகாரம் வந்த பிறகு அவர் சொல்றாரு, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், என் ஜனத்தை கம்ஃபர்ட் பண்ணுங்க, அவங்கக்கிட்ட பட்சமாய் பேசுங்கள், அன்பாய் பேசுங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. எருசலேமுடனே பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். அப்படி தான் அதை ஆரம்பிக்கிறார். இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மனம் திரும்பணும், மனம் திரும்பி நீங்கள் செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், இப்படியெல்லாம் பேசிட்டு 40ஆவது அதிகாரம் வந்தோன்னா அந்த டோன் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. என்னென்னா, அவர் பட்சமாக பேசுகிறாரு, அன்பாக பேசுகிறாரு, ஒரு ஆறுதலாக பேசுகிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்றாரு. ஸோ அப்போ முதல்ல இந்த 10ஆம் வசனத்தை நம்ம கவனிக்க போகிறோம். அவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நீங்கள் எல்லாரும் பயப்படாதீங்க அப்படி சொல்ல, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு சொல்கிறது போல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அப்போ வந்து இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவன் அவர் ஏகாதிபத்தியம் உள்ளவர் என்றும், அவருடைய சாவரன்டி, அப்புறம் அவருடைய உண்மைத்தன்மை, அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், இதையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் மறுபடியும் உத்தரவாதமாக அருளுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ திகையாதே அப்படின்னு வந்து. திகையாதேன்னு என்னது? வேறு சில மொழியாக்கங்களில் வாசித்து பார்க்கும்பொழுது அந்த மொழியாக்கங்கள் சொல்லுது, டோன்ட் பி அப்செட். அப்செட்னு என்ன? நிலை குலைந்து போகாதே, நிலை கலைஞ்சி போயிடாத, நான் தான் உன்னுடைய தேவன், எவ்ரிதிங் இஸ் இன் கண்ட்ரோல், எல்லாம் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது, நீ பயப்படாத, நீ நிலை குலைந்து போய்விடாதே என்று அவர் சொல்கிறார். அது மட்டும் கிடையாது, நான் உன்னை பலப்படுத்தி ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன், உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன். அப்படின்னா என்ன இருக்கும்? பலம் தேவை நமக்கு. மனுஷீக பலத்தினால நம்ம எல்லாத்தையுமே சாதிச்சிட முடியாது. கடவுளுடைய உதவி வேணும், கடவுளுடைய ஸ்ட்ரென்த் வேணும். பல நேரங்களில் நம்ம வந்து ரொம்ப வீக் ஆகிடுறோம். அந்த நேரங்களில் நமக்கு தேவனுடைய பலன் வேண்டியதாக இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, உன் ஸ்ட்ரென்த் எங்கே முடியுதோ அங்கே என் ஸ்ட்ரென்த் ஆரம்பிக்கிறது, நான் உன்னை பலப்படுத்துகிறேன், ஐ வில் ஸ்ட்ரென்தன் யூ அப்படின்றார், நான் உன்னை பலப்படுத்துகிறேன். அப்புறம் உனக்கு சகாயம் பண்ணுறேன்றார். சகாயம்ன்றதுன்னு ரொம்ப பழைய வார்த்தை, ஆனால் ஆங்கில வேதாமத்தில் வாசிக்கும்பொழுது ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்றாரு. நமக்கு நிறைய உதவி தேவைப்படுதுங்க நம்முடைய வாழ்க்கையில்.
நமக்கு நிறைய உதவி தேவைப்படுது. குழந்தை பிறந்த உடனே பெற்றோர்களுடைய உதவி தேவைப்படுது, உடன் பிறந்தவர்களுடைய உதவி தேவைப்படுது, கொஞ்சம் பெருசாகி ஸ்கூலுக்கு போகிற லெவல் வந்தோன்னா டீச்சர்களுடைய உதவி தேவைப்படுது. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து பெரிய லெவலுக்கு வரும்பொழுது ஒரு வேலைக்கு சேரணுன்னா அங்கே நமக்கு மேலே இருக்கிறவங்களோட உதவி தேவைப்படுது. ஒரு மேனேஜர் இருக்கலாம், டீம் லீடராக இருக்கலாம், அவங்களோட உதவி தேவைப்படுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலையெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆன பிறகு நம்ம திருமணமாவது கணவனுக்கு மனைவியினுடைய உதவி தேவைப்படுது, மனைவிக்கு கணவனோட உதவி தேவைப்படுது. உதவி தேவை நம்மளுக்கு. உதவி எனக்கு தேவையே கிடையாதுங்க, நான் எல்லாத்தையும் சமாளிச்சுப்பேன் அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக உதவி தேவை. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு உதவி செய்கிறேன், ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்றாரு. நம்ம பாருங்கள், மற்ற எல்லார்ட்டையும் உதவியை நாடுறோம், தேடுறோம், கதறோம். இவங்க உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, அவங்க உதவி செய்ய மாட்டேன்றாங்க, அவங்க நினச்சா செய்யலாம், இவங்க நினச்சா செய்யலாம். இப்போ எனக்கு உதவி தேவைப்படுது, யாருமே எனக்கு உதவி செய்யறதுக்கு இல்லை, புலம்புறோம், தவிக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு உதவி செய்ய சித்தமாக இருக்கிறேன், உதவி செய்ய வேண்டும் என்று முடிவு பண்ணினேன். ஐ வில் ஹெல்ப் யூன்றார். இவருடைய உதவியை நம்ம கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணி பார்க்கறதே கிடையாது. அவர் சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்கிறேன், உனக்கு எப்பெல்லாம் உதவி தேவையோ அப்பெல்லாம் நான் உனக்கு உதவி செய்கிறேன். நீ எனக்கு ஃபோன் பண்ணு, டெக்ஸ்ட் பண்ணு அப்படி சொல்லலை. நான் உனக்காக ஒரு தேவ தூதரை அனுப்புறேன் அப்படி சொல்லலை. மிகாவேல் அனுப்புகிறேன், கேப்ரியல் அனுப்புகிறேன் சொல்ல இல்லை, நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாரு. ஐ வில் ஹெல்ப் யூ. அப்புறம் சொல்றாரு, நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவே. வலது கரம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய அத்தாரிட்டி, ஒரு பவரை குறிக்குது. என்னோட வல்லமையை உனக்காக வச்சிருக்கேன். என்னோட வல்லமை இருக்கிறனால நீ அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம், அப்செட் ஆக வேண்டாம், நிலை குலைந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம் அப்படின்றாரு. அப்ப இந்த பயத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக அகற்ற வேண்டும். ஒரு மனுஷன் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய சம்பளம் வாங்குறவனா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, அவனுக்குள்ள பயம்ன்றது வந்துடுச்சுன்னா மற்ற எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி விட்டுட்டது. அவனுடைய கல்வி, அவனுடைய திறமை, அவனுடைய அறிவு, அவனுடைய ஆற்றல், அவனுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்கள் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு இது மேலே எழும்ப ஆரம்பிக்கிறது பயம். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த பிப்ரவரி மாதம் எப்படி போகும்னு நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன், ஐ வில் பி வித் யூ அப்படின்றார். ஆமென். நீ பயப்படாத. அப்ப தேவன் நேரடியாக தம்முடைய மக்களிடத்தில் அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நேரடியாக பேசி அவருடைய வல்லமையான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? அவர் சொல்றாரு, என்னுடைய பிரசன்னம், ஐ வில் பி வித் யூ, அவருடைய பிரசன்னத்தை வாக்கு பண்றாரு. ரெண்டாவது அவருடைய பலத்தை வாக்கு பண்ணுறார், ஐ வில் ஸ்ட்ரென்தன் யூ அப்படின்றாரு. அப்புறம் சொல்றார், ஐ வில் ஹெல்ப் யூ. 3 காரியங்களை அவர் வாக்கு பண்றாரு. தேவன் தம்முடைய பிரசன்னத்தை தருகிறேன்றாரு. ரெண்டாவது, நான் என்னுடைய பலத்தை உனக்கு தருகிறேன்றாரு. மூணாவது, நான் என்னுடைய உதவியை உனக்கு தருகிறேன். அப்ப அவர் நம்ம கூட இருக்கிறதுனால நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில எந்த பயமா இருந்தாலும் சரி, அதை நம்ம விட்டு அகற்ற வேண்டும், அதிலிருந்து வெளியே வர வேண்டும். பயப்படவே கூடாது. ஒரு தைரியம், ஒரு துணிச்சல், ஒரு அசாத்திய பலம் நமக்கு இருக்கிறது. என்ன, கடவுளை நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்றார், நான் உன்னோட கூட இருக்கிறேன், பயப்படாத அப்படின்றார். அவர் பயப்படாதன்னு சொன்னார்னா நம்மளால பயப்படாம இருக்க முடியும் கண்டிப்பா. பாருங்க, நம்ம இந்த பயத்தை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் வேத வசனம் சொல்றது, பயம் வேதனை உள்ளது. ஃபியரில் ஒரு பெரிய டார்மெண்ட் இருக்கு, ஒரு பெரிய வேதனை இருக்குது. தூக்கம் வராது, திகில் உள்ள வரும், பயம் வந்த உடனே கவலை உள்ள வந்துடும். ஐயோ, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, பணத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, உதவிக்கு நான் எங்கே ஓட போறேன்னு தெரியலையே,
நான் ரொம்ப வீக்காக இருக்கிறேனே, எங்கேருந்து எனக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும்னு தெரியலையே, யார் என் கூட இருப்பாங்கன்னு தெரியலையே, நான் தனியாக இருக்கிறேனே அப்படின்றீங்களா? கர்த்தர் சொல்கிறேன், நான் உங்களோட இருக்கிறேன். மை பிரசன்ஸ் ஷல் கோ பிஃபோர் யூ, கோ வித் யூ அப்படின்றாரு. நான் உங்களோட இருக்கிறேன், பயப்படாத. பிரசன்ஸை மட்டும் இல்லை, அவருடைய ஸ்ட்ரென்த்தையும் தரேன்றாரு. இது வந்து நேரடியாக கடவுள் உங்களை பார்த்து சொல்கிறாரு. ஒருவேளை நீங்கள் இந்த திருச்சபையில் உட்காந்து கொண்டு இருக்கலாம், அல்லது யூடியூப்பில் பார்த்து கொண்டு இருக்கலாம், ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டு இருக்கலாம், அல்லது ஷார்ட்ஸில் பார்த்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் சரி, உலகத்தின் எந்த மூலையிலேருந்து பார்த்தாலும் சரி, தேவன் நேரடியாக உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். தம்முடைய ஜனங்களை பார்த்து நேரடியாக ஒரு கட்டளையை இடுகிறார். அப்போ இந்த பயப்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கான காரணம் வந்து தங்களில் இல்லை. இப்போ நான் பயப்படவே மாட்டேங்க. நான் என்ன வந்தாலும் சரி, ஒரு கை பார்த்துறேன். நான் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் பயப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் நான் கிடையாது, தேவனோட பிரசன்னம், அவர் என்னோடு கூட இருக்கிறார். அப்போ வேத வசனங்கள் முழுக்க முழுக்க நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கிறதா இருக்குது, ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கிறதா இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மளை பாதுகாக்க முடியும், பலப்படுத்த முடியும். அவரோட பிரசன்னத்தினால நம்மளை பாதுகாக்க முடியும். யோசுவாவை பார்த்து சொல்கிறார், யோசுவா 1:9 அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமானதா இரு, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே அப்படின்றார். எப்படி சொல்கிறாரு பாருங்க. ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, நம்முடைய வாழ்நாளில் நம்மளை பயம் உறுத்துறதுக்கு நிறைய காரியங்கள் வரலாம். நம்ம விசுவாசியாகி கர்த்தராகிய இயேசுவை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்துட்டோம்னா வாழ்க்கையில் நமக்கு பயமே வராதுன்னு அப்படி அர்த்தம் கிடையாது. வரும் கண்டிப்பாக. பிசாசு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பயத்தை நமக்கு கொண்டு வருவான். எப்படி கொண்டு வரோன்னா, எங்கே நம்ம வீக்காக இருக்கிறோன்னு பார்க்குறான். ஒரு யுத்தம் வருதுன்னு வச்சுங்க, ஒரு பெரிய மாபெரும் சண்டை வருதுன்னா எதிரினுடைய வீக்னஸ் என்னன்னு பார்க்குறான். அந்த இடத்துல தாக்கணும், அப்போ ஈஸியாக வெற்றி பெற்றுடலாம். அதே போல தான் பாருங்க, பிசாசு நாம் எங்கே வீக்காக இருக்கிறோன்றதை பார்க்குறான். அந்த இடத்துல கரெக்டாக தாக்குதலை ஆரம்பிப்பான். ஒருவேளை நீங்கள் வியாதிக்கு பயந்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய வியாதி இருக்கிற மாதிரி அவன் சில காரியங்களை, சில வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்படி செய்கிறான். சில வார்த்தைகளை கேட்டாவே போதும், பயம் வந்துடும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கோலியாத்து இரவும் பகலும் காலையிலையும் சாயங்காலம் 40 நாள் அப்படின்னா 80 முறை இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பயமுறுத்துகிறான், அச்சுறுத்துகிறான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு அந்த வசனத்தை நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே அந்த பயம் உள்ளே வருகிறதை நாம் பார்க்கிறோம். சோர்ஸ் என்னன்னா, இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கறது தான் பயத்திற்கான காரணம். நல்லா கவனிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். 1 சாமுவேல் 17:11 வாசிக்கிறேன். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும், ஒரு ஆள் கூட பேலன்ஸ் கிடையாது, சவுல் இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அவன் சொல்ற மாதிரி ஒன்றும் ஆகலை, அவன் சொல்ற மாதிரி ஒன்றும் எதுவுமே நடக்கலைங்க. இவங்க அந்த பெலிஸ்தன் வெற்றி பெறல. அவன் என்ன சொல்றான், வந்து பயமுறுத்துகிறான். அவன் வந்து பயமுறுத்துறாங்க. இன்னும் சண்டையே ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் சவுலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் இவனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். பார்த்தீங்களா, இந்த வேர்ட்ஸ் எப்பேற்பட்ட ஒரு எஃபெக்டை, தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது என்பதை நாம் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். இன்னும் ஒன்றுமே நடக்கலை, அவன் ஜெயிக்கலை, அவன் சண்டையே ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் அவனுடைய வார்த்தைகளை கேட்டு, ரெண்டாவது பார்க்கும்போது சில விஷயங்களை பார்க்குறோம். 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 17:24 வாசிக்கிறேன். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது
மிகவும் பயப்பட்டு அவனுடைய முகத்துக்கு விலகி ஓடியே போயிடுவார்கள். சண்டை நடந்துதா? இல்லை. இவங்களோட அவன் பலசாலின்னு நிரூபிச்சிட்டானா? இல்லை. இவங்களோட கர்த்தர் இருக்கிறாரு. அவர் சொல்லிட்டார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உங்களோட தான் இருப்பேன், நீ பயப்படாத, கலங்காத, திகையாத. அவர் சொல்ற, நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக ஏத்து நிற்பது இல்லை அப்படின்னு சொல்றாரு. எவனுமே எதிர்க்க முடியாதுன்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை மறந்துட்டாங்க. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன்றாரு. அதை மறந்துட்டாங்க. இப்ப அவனை பார்க்கும்போதே பயம் வருது. இதுதாங்க பிசாசனுடைய மிகப்பெரிய ஒரு வஞ்சனை. இன்னும் சண்டை ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடியே நம்மை அச்சுறுத்தி, பயமுறுத்தி, கலங்க வைத்து ஓட வைக்கிறான் பாருங்க. இன்னைக்கு கோலியாத் இல்லை, ஆனா வியாதி இருக்கு. அது கோலியாத் மாதிரி நிக்குது பயங்கரமா. இன்னைக்கு கோலியாத் இல்லை, நமக்கு முன்னாடி பொருளாதார சவால்கள் நமக்கு முன்பாக எழும்பி நிக்குது. கோலியாத் மாதிரி அச்சுறுத்துகிறது. அந்த பொருளாதார சவால்கள் நம்மிடத்துல பேசுது. எப்படி கட்ட போற, பணம் எங்கிருந்து வரும், யாருக்கிட்ட கேட்கறது, எப்படி சமாளிக்கிறது, இப்படிலாம் என்ன பண்றோம் நம்ம. பிசாசு நம்ம காதுகள் கேட்கும்படி செய்யறான். சிலருக்கு சில வியாதி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுகிறான். நான் சொல்றேன், எந்த வியாதியா இருந்தா என்ன, கர்த்தர் மிகப்பெரிய ஒரு குணமாக்குகிறவராய் இருக்கிறாருங்க. அவர் நாம் சுகமாய் வாழ வேண்டும் என்று சித்தம் கொண்டவராய் இருக்கிறார். வியாதியை குறித்த அச்சம், பயம். சமீபத்தில் 2, 3, 4, 5 வருடங்களுக்கு முன்னாடி கொரோனா வந்தது இல்லையா, 2020. அந்த வியாதியில் மரித்தவர்களை காட்டிலும் பயத்தில் மரித்தவர்கள் தான் ரொம்ப அதிகம். பயம் எவ்வளோ கிரிப் பண்ணுதுன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் சொல்கிறேன், பயத்தை நம்முடைய வாழ்க்கையிலேருந்து அடித்து விரட்டணுங்க. வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம என்னத்தை கேட்குறோன்றதில் ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ இந்த வார்த்தைகள் எப்படி உள்ள பயத்தை, கலக்கத்தை உண்டு பண்ணுறதுன்றது இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 32, 33 வசனத்தையும் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் நான் சேர்த்து வாசிக்க போகிறேன். ஏன்னா சாப்டர் டிவிஷன்லாம் கிடையாது, லைனாக அது நடக்குது அப்படியே. என்னாகமம் 13, 32 நான் வாசிக்க போகிறேன். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். பாருங்க, துர்ச்செய்தி, பேட் நியூஸ் கேட்குறாங்க. பேட் நியூஸை கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பயம் உள்ளே வந்துடும். நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்பச் செய்தார்கள். துர்ச்செய்தின்னு என்னது? பேட் நியூஸ். பேட் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும். 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது, எப்பொழுது இவங்க இந்த துர்ச்செய்தியை பேசி முடித்த உடனே, அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். இவ்வளோ நேரம் ஏன் அவங்க கூக்குரல் இல்லை, ஏன் புலம்பலை? ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாங்க, நான் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க தான் இறங்கி இருக்கிறேன். அந்த தேசத்துக்கிட்ட வந்தாச்சு, இப்போ உள்ளே போய் பார்த்துட்டு வாங்கப்பா எப்படி இருக்குன்னு பார்த்தா இவங்க பேட் நியூஸை சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா சபை மக்கள் மொத்த பேரும் கூக்குரலிடுறாங்க, புலம்புறாங்க. அது மட்டும் இல்லை, ஜனங்கள் அன்று ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடவுளே கூட இருக்கிறாருங்க. கடவுளே இந்த ஜனங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் என்னுடைய சொந்த ஜனமாக இருப்பீர்கள்னு சொல்லியிருக்கிறாரு. 19:6 யாத்திராகமத்தில் நீங்கள் என்னுடைய சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் உங்களை எனக்கு என்னுடைய ஜனம் என்று நான் சொல்கிறேன் அப்படின்றாரு. இவ்வளோ பரிசுத்த ஜனம்னு சொல்கிறாரு. இவ்வளோ சொன்ன பிறகு ராத்திரி முழுக்க அழுகிறாங்க பாருங்க. என்ன மாதிரி ஒரு இந்த பயம் எப்படி ஆளையே மாற்றுது பாருங்க.
இவ்வளோ நேரம், இவ்வளோ நாள், 40 வருஷமா இதை மனசில் வச்சுருந்தாங்க. நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக போகிறோம், அதனால் அவங்களுக்கு வனாந்தரம் ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா கிட்ட வந்துடுச்சு, இன்னும் கொஞ்ச நாளில் பிரவேசிச்சுட்டு போகிறோம், கடவுள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் நம்ம பிரவேசிக்க போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த பேட் நியூஸை கேட்ட உடனே அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே கூக்குரல், புலம்ப ஆரம்பிக்கிறாங்க, அழ ஆரம்பிக்கிறாங்க. நாம் கூட டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு பேட் நியூஸ் சொல்கிறாரு. பேட் நியூஸ் வந்த உடனே என்ன பண்ணக்கூடாது? உடனே கூக்குரல் இட்டு அழக்கூடாது, புலம்பக்கூடாது, பயப்படக்கூடாது, அப்செட் ஆகக்கூடாது, நிலை குலைந்து போய்விடக்கூடாது. உடனே குட் நியூஸை நம்ம ஞாபகப்படுத்தணும். இப்போ ஆமே, குட் நியூஸ்னா அவர் சொல்றாரு, ஃபியர் thou not for I am with you always. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். We must remind ourselves the good news, what God has said about us. அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, நீ பயப்படாத. இல்லைங்க பேட் நியூஸ் வருது, கேளு, பயப்படாதானா. குட் நியூஸை கேளு. இப்போ குட் நியூஸ் என்ன? அவர் என்னுடைய பரிகாரியாகிய கர்த்தராக இருக்கிறார். அவர் என் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார், வியாதி என்னை விட்டு விலக்கிறார், ஆயுச நாட்களை பூரணப்படுத்துகிறார், நான் சகல ஜனங்களை பார்க்கலாம் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன், கர்த்தர் சகல நோய்களையும் என்னை விட்டு விலக்குவார் சொல்லிட்டார் அவர். தட் இஸ் த குட் நியூஸ். நீங்கள் ஒருவேளை வியாதியில் இருப்பீர்கள் என்றால், வியாதி உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் என்றால், பயமுறுத்தி கொண்டிருக்கும் என்றால், இதே சிந்தனையா இருக்காதீங்க. ஐயோ ஒருவேளை இப்படி ஆயிடுமா, அப்படி ஆயிடுமா, நான் செத்து போயிடுவேனா. அதெல்லாம் நடக்காது. அவர் நீடிய ஆயுளை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் சொல்ல, நீ பயப்படாத, முதல்ல நான் உன் கூட இருக்கிறேன். அப்செட் ஆகாத, நிலை குலைந்து போய்விடாதே, நான் உன்னுடைய தேவன். அப்போ நாம் எப்பெல்லாம் குழப்பமாக இருக்கிறோமோ, எப்பெல்லாம் அதைரியம் நமக்குள்ள ஒரு முயற்சி செய்கிறதோ, எப்பொழுதெல்லாம் ரொம்ப நிலை குலைந்து போய்விடுகிறோமோ, அப்பெல்லாம் கர்த்தர் சொன்னதை நாம் நினைவு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன் நம்ம நிலை குலைஞ்சு போயிடக்கூடாது? கர்த்தர் நம்முடைய தனிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். இஸ் நாட் த காட் ஆஃப் இஸ்ரேல், இஸ் காட் ஆஃப் ரிச்சர்ட். அவர் என்னுடைய தேவன். இஸ் மை பர்சனல் காட். I know him personally. He loves me so much. He will not leave me alone. He is always with me. He is so faithful. உண்மையுள்ள தேவன், ஒரு நாளும் பொய்யுரையாத தேவன். அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னோட்ட விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், எப்பவுமே நான் உங்களோட இருப்பேன், உனக்கு உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன் நான். அது மட்டும் இல்லை, அவர் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். He is our covenant God. அப்போ இது நீ நில குலைஞ்சு போடாதன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? அது மூலமாக அவர் என்ன சொல்கிறாரு? அவருடைய வல்லமையை, அவருடைய தனிப்பட்ட அக்கறையை நம் பட்சமாக காண்பிக்கிறார். நிச்சயமாக அவர் நம்மளுக்கு காண்பிக்கிறார் என்பதை அவர் ரீஅஷ்யூர் பண்ணுறாரு, அவர் என்ஷூர் பண்ணுறாரு. என்னோட வல்லமையை நிச்சயமாக உனக்காக நான் காட்டுவேன், பயப்படாத. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசே அழைத்து கொண்டு ஒரே நாள் ராத்திரியில் அவங்க செய்த வேலைக்கான மொத்த ஊதியத்தையும் அவர்கள் ஒரே நாளில் பெற்றுக்கொள்கிறார்கள். அரியர்ஸ், ஓவர் டைம் எல்லாம் ஒரே நாளில் கிடைக்குது. ஒரே நாளில் கிடைச்ச உடனே ஒரு நாளில் அவங்க பிசைந்தம்மா புளிக்கிறதுக்கு முன்னாடி வெளியே வந்தாச்சு. இப்போ வெளியே வந்து இப்போ செங்கடலாண்ட வந்து எல்லாம் நிற்கிறாங்க. முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன், அவனுடைய ரதங்கள், அவனுடைய சேனைகள் எல்லாம் துரத்துது பின்னாடியே. எவ்வளோ நிலை குலைந்து போயிருப்பார்கள்ன்றது கொஞ்சம் யோசித்து பாருங்க. முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கடலில் மூழ்கி செத்து போயிடுவாங்க. ஸ்டெப் எடுத்து வைக்கலைன்னா பார்வோனுடைய இராணுவம் வந்து
600 ரதங்கள், இருப்பு ரதங்கள் வந்துட்டு இருக்கு. அவனுடைய ஆர்மி ஜெனரல்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. சாதாரணமான ஆட்கள் கிடையாது. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, நிற்கவும் முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளோ நிலைக்குலைந்து போயிருப்பார்கள் என்பதை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அப்போ அவர் வல்லமையை, அவருடைய பிரசன்னத்தை தாம் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் எப்படி காண்பிக்கிறார்னா, செங்கடலே ரெண்டா பழகுறாருங்க. ரெண்டா பழந்து அவர்களை வெட்டாந்தரை வழியாக நடக்க வைக்கிறார். அவர்கள் செங்கடலை கடக்கிறார்கள். எப்படி கடந்தாங்கன்னா, இவன் வரான்னு அவசர அவசரமாலாம் ஒன்றும் கடக்கல. அவங்க நிதானமாக தான் கடக்கிறாங்க. மெதுவாக அவர்களுடைய கழுதையை ஓட்டிக்கின்னு, பிள்ளைங்களெல்லாம் கையில் 4 பேக்கை வச்சுக்கின்னு, கையில் இழுத்துக்கின்னு அப்படி தான் போகிறாங்க. கர்த்தர் உதவி செய்கிறார் அவங்களுக்கு. எப்படி கொண்டு வந்தார்னு யாத்திராம புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். எப்படி அவர்களை அவர் வெளியே கொண்டு வந்தார். அவர்களை எப்படி கொண்டு வந்தார்னா, ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கையினாலும் அவர்களை என்ன பண்ணாரா, அங்கிருந்து புறப்பட பண்ணினார். அப்படிதான் அவர்களை அங்கிருந்து புறப்பட பண்றார். கர்த்தர் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கையினாலும் அவரிடத்திலிருந்து புறப்பட பண்ணார். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 13:3. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்தப்பம் புசிக்கணும். எப்படி புறப்பட பண்ணினார்னா, the mighty hand of God, the power of God. அவர் சொல்ற, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என்னோட பவர்ஃபுல் ஹேண்ட் இஸ் ஆல்வேஸ் ப்ரொடெக்ட்ஸ் யூ. எப்பவுமே நம்மளை அந்த வல்லமையான கரம் பாதுகாக்கிறதாய் இருக்கிறது. ஆகவே நான் சொல்கிறேன், எவ்வளோ நிலை குலைந்து போனாங்க இவங்க, ஆனால் அவர் அவர்களை பாதுகாக்கிறார். அந்த செங்கடலை பிளக்கிறார், வெட்டாந்தரில் நடக்க வைக்கிறார், அவர்களை அந்த செங்கடலை கடக்க பண்ணுகிறார், அற்புதத்தை செய்கிறார், உதவி செய்கிறார், அவர்களை பலப்படுத்துகிறார். முதல்ல நீ பயப்படாத, நான் உன்னுடனே கூட இருக்கேன். பிரசன்ஸ் வாக்கு பண்ணுறாரு. நிலை கொலையாத, அப்செட் ஆகாத, திகையாதே, நான் உன்னுடைய தேவன். எவ்ரிதிங் இஸ் இன் மை கண்ட்ரோல். சில விஷயங்களை நம்ம கேள்விப்படும் போது அவ்வளோதாங்க, எல்லாம் முடிஞ்சதுங்க, நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். இல்லை, நான் ஜெயிக்கிற வரைக்கும் ஆட்டம் முடியறது கிடையாதுங்க. நான் தான் ஜெயிப்பேன். வியாதி ஜெயிக்க முடியாது. நான் தான் ஜெயிப்பேன். பொருளாதார சவால்கள் ஜெயிக்க முடியாது. ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் வில் நாட் ஓவர் கம் மீ. The battle is not over until I win. இப்போ நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நீ திகையாத, நான் உன்னுடைய தேவன். பிரசன்னத்தை வாக்கு பண்றாரு. அடுத்தது, நான் உன்னை பலப்படுத்தி, I will strengthen you. இங்க பலப்படுத்தினா என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் உள்ளான சத்துவத்தை, உள்ளான பலத்தை நமக்கு அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். God promises to provide inner strength. பாருங்க, உள்ளான விதத்தில் பலசாலியா இருக்கணும். நம்முடைய உள்ளான மனுஷன் அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும். வெளியே ஒருவேளை மெலிசா இருக்கலாம், ஆனால் உள்ளான மனுஷன் ரொம்ப பலமா இருக்கணும். பாருங்க, சில ஆட்கள் வெளியே பார்த்தீங்கன்னா ரொம்ப பலசாலிகளாக இருப்பாங்க, ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட தாங்க முடியாது. ஓன்னு உட்காந்து மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன பிரச்சனையிலிருந்து அவனா எழுந்து வெளியே வர முடியாது. கடவுளை நம்பி விசுவாசித்து வெளியே வர முடியாது. வருஷ கணக்கு அதிலே உட்காந்துட்டு இருப்பான். அது கிடையாது ஸ்ட்ரென்த்து.
கர்த்தர் சொல்றாரு, உன்னோட உள்ளான மனுஷனை நான் வந்து பலப்படுத்துறேன், ஸ்ட்ராங் ஆக்குறேன். எதுக்கு? என்ன மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்தாலும், என்ன மாதிரி ஒரு சவால்கள் வந்தாலும், என்ன மாதிரி ஒரு சோதனை வந்தாலும் அதையெல்லாம் தாங்கி வெற்றி பெற்று ஜெயிக்கிற அளவுக்கு உன்னோட உள்ளான மனுஷனை நான் பலப்படுத்துறேன்ற. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரத்தில் அவங்களுக்கு வந்து கோவம் வந்துடும், ரொம்ப சீக்கிரத்தில் எமோஷன் ஆகிடுவாங்க, ரொம்ப சீக்கிரத்தில் ஹர்ட் ஆகிடுவாங்க. இதெல்லாம் தூக்கி எறியணும் பாருங்க. ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் என்கிற உணர்வு ஸ்ட்ராங் ஆகிட்டே வரணும். ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு முறை நம்ம ஹர்ட் ஆகும் போதும், இல்லை கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், அவர் எனக்கு ஆப்போசிட் அல்ல, என் கூட இருக்கிறார். பாருங்க, இந்த பயம் வந்து எல்லா வியாதிகளும் நமக்குள்ள கொண்டு வந்துடும். பயம் வரும்பொழுது கவலை கூடவே வரும், பேரச்சம் இதெல்லாம் வரும்போது துக்கம் தன்னால் வரும், துக்கமும் கூட வந்துடும், துயரம் வரும். ஏன்னா பயப்படுறோமே. பயம் வந்து என்ன பண்ணுதுன்னா, பிசாசுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கதவை திறக்கிறது. அந்த கதவு வழியாக திருடுறேன், கொல்றவன், அழிக்கிறவன் உள்ள நுழையிறான் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் என்ன பண்ணுறான், இடத்த பிடிக்கிறான். ட்ரெயினில் பாருங்க, நீங்கள் போகும்பொழுது, இந்த அர்பன் ட்ரெயின்லலாம் நீங்கள் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும், நிரம்பி வழியும். ஒருத்தன் வந்து மெதுவாக சொல்லணும், ஒரே ஒரு கால், சும்மா கொஞ்சோண்டு காலை வச்சுக்கணும், ஒரு கால் பாகம் காலை வச்சுக்கிறது ஒரு இடம் கொடுங்க, அப்படி விடும். அங்கே வந்து காலை வைப்பான். அப்படி ட்ரெயின் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நகர்ந்து உள்ளே வந்து நம்மளெல்லாம் வெளியே தள்ளிட்டு அவன் சேஃபாக நின்றுவான். அந்த மாதிரி தான் பிசாசு கூட. லேசாக நீ பயப்படுறியான்னு பார்க்குறான், சில விஷயங்களை உன் காதில் போடுறான், காற்று வாக்கில் அப்படியே உன் காதில் வந்து விடட்டும்னு பார்க்குறான். உனக்கு இந்த வியாதி இருக்குது, அந்த வியாதி இருக்குது, இதெல்லாம் சரியாகாது, நீ அவ்வளோதான் காலி. இதெல்லாம் வரும்பொழுதே நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடணும், உள்ளான மனுஷனை நாம் பலப்படுத்தணும், உள்ளான மனுஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இந்த ஸ்ட்ரென்த் ஆண்டவர் தரேன்னு சொல்லிக்கிறார் பாருங்கள். இந்த 41ஆம் அதிகாரத்தில் தானே ஐ வில் ஸ்ட்ரென்தன் யூன்னு சொல்லிக்கிறார். 40ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். 29-30 வாசிக்கிறேன். ஏசாயா 40 29-30 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறான். என்ன அற்புதமாக சொல்ல இருக்குது. ரொம்ப குயிக்காக நீங்கள் வந்து ஓன் அவுட் ஆயிடுறீங்களா, சோர்ந்து போயிடுறீங்களா, உங்களுக்கு அவர் பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சத்துவமே இல்லை, எதை பார்த்தாலும் பயமாக இருக்கு, எல்லாத்துக்குமே அஞ்சு நடுங்குறீங்க, உள்ள கவலையும் கஷ்டமும் கண்ணீரும் வேதனையும் துயரமும் துக்கமும் உள்ள வருது, ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு. ஏன்னா பயந்தா போதும், மீதி எல்லாம் உள்ள அப்படியே வந்துடும். இதெல்லாம் அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி மாதிரி, அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சி மாதிரி இது கூட வந்துடும். அது வந்து பயம் வந்தால் மீதெல்லாம் வந்துடும் கூட. யார்கிட்டையும் பேச மாட்டோம், எங்கேயாவது ஒரு இடத்த ரொம்ப நேரம் முறைச்சி பார்த்துட்டே இருப்போம், உள்ள சதா ஏதாவது எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும். என்ன ஆகுமோ, எப்போ என்ன நடக்குமோ, ஒருவேளை இப்படியா இருக்குமோ, ஒருவேளை அது நடந்துருமோ, ஒருவேளை இது வந்துருமோ, நமக்கு எண்ணங்கள் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும் பாருங்க. பிசாசு அந்த எண்ணத்தை கொடுத்துட்டே இருக்கிறான். கெட்டது நடந்துருமோ அப்படின்ற எண்ணத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பான் பாருங்க. இப்படிப்பட்ட ஆளுக்கு உள்ள ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறாரு கர்த்தர், உள்ள ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறாரு. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் எங்கேருந்து வருதுன்னா கர்த்தர்ட்டேருந்து வருது. They draw their strength, inner strength from God himself, because they have an intimate relationship with God, a personal relationship with God. அவங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு கூட ஒரு உறவும் ஐக்கியமும் தொடர்பும் இருக்கிறனால அவர்களுடைய உள்ளான ஸ்ட்ரென்த்தை பலனை அவர்கள் தேவனிடத்திலிருந்து ட்ரா பண்ணுகிறார்கள், எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அப்போ எப்படி சரிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, எப்படி நான் போய் எடுக்கிறது அந்த ஸ்ட்ரென்த்தை? இப்போ எனக்கு தேவை இன்னர் ஸ்ட்ரென்த் தேவை. என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் இருக்குது, பே பண்ண வேண்டிய பில்ஸ் நிறைய இருக்குது,
இப்போ எனக்கு அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் தேவை. நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. இப்போ நான் எப்படி அந்த ஸ்ட்ரென்த்தை ட்ரா பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, காட் இஸ் வேர்டு அண்ட் வேர்டு இஸ் காட். அவர்கிட்ட ஸ்ட்ரென்த்தை ட்ரா பண்ணணும்னு சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன், இந்த வேர்டில் தாங்க அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது, இந்த வேர்டில் தான் அந்த பவர் இருக்குது, அங்கேருந்து தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். இங்கே வரணும். நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த ஸ்ட்ரென்த் இருக்குது, இன்னர் ஸ்ட்ரென்த்தே இல்லை கொஞ்சம் கூட. அவங்களுக்கு பார்த்தீங்களா இன்னர் ஸ்ட்ரென்த்து சுத்தமாக இல்லை. அப்போ இந்த இன்னர் ஸ்ட்ரென்த்தை கடவுளுடைய வார்த்தையிலிருந்து என்ன பண்ண வேண்டும், அப்படியே எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். எவ்ரி டே யூ மஸ்ட் ட்ரா யுவர் இன்னர் ஸ்ட்ரென்த் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். When you read, when you meditate, when you chew the word of God, you will be strengthened in your inner man. உள்ளான மனுஷன்ல ஒரு பெரிய பவர் உங்களுக்கு வந்து கிடைக்குது. பிலிப்பியர் 4:13 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இருக்கு, ஸ்ட்ரென்த் இருக்கு. அப்போ நான் சொல்கிறேன், என்னத்தை கேட்டாலும் சரி காதில், என்னத்தை கண்ணில் பார்த்தாலும் சரி பயப்படவே கூடாது. முதலாவது அதைத்தான் கர்த்தர் சொல்கிறாரு. அவர் சொல்ற, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். அடுத்தது அவர் சொல்றாரு, ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உனக்கு உதவி செய்கிறேன். இப்போ கடவுள் சொல்கிற நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் சில விஷயங்களில் உறுதிப்படுத்துகிறார். என்னென்னா, நான் உனக்கு கண்டிப்பாக உதவி செய்கிறேன், என்னுடைய உதவி, என்னுடைய சப்போர்ட் உனக்கு எப்பவுமே கிடைக்கும் அப்படின்றார். ஐ வில் ஹெல்ப் யூனா என்ன அர்த்தம்னா, அ டிவைன் இன்டர்வென்ஷன். கடவுளே நம்முடைய உதவிக்கு வருகிறார். அங்கே கடவுளை உதவி வர்றாரு. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அங்கே கடவுளே வர்றாரு. உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் இருப்பாருன்னு சொன்னால் உங்கள் ஆபத்து நேரத்தில் அவரை கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது, அவரே வருவார். அவர் கையை பிடிச்சின்னு போயிட்டே இருக்கிறார், உங்கள் அப்பா கையை பிடிச்சி போயிட்டே இருக்கிறார், பக்கத்தில் ஒரு லாரி ரொம்ப கிட்ட வருது, உடனே என்ன பண்ணுவார், அவரே ஆட்டோமேட்டிக்காக அவர் குறுக்க வந்து என்ன பண்ணுறாரு, பாதுகாக்கிறாரு. அது மாதிரி தான் கர்த்தர் கூட. நாம் நினைக்கிறோம், நான் தனியாக இந்த உலகத்தில் நான் தன்னந்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேங்க, எனக்கு யாருமே உதவி கிடையாது, nobody is helping me, everybody has deserted me, எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, எல்லாம் என்னை விட்டு ஓடிட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்த பொழுது, மரிக்க போகும்பொழுது everybody has deserted him, எல்லாரும் அவரை விட்டு ஓடியா போயிட்டாங்க. இல்லைங்க செத்தான நான் அவங்க கூட இருப்பேன் சொன்னவங்க கூட காணோம், இங்கேயும் ஓடியா போயிட்டாங்க, துண்டை காணோம், துணியை காணோம். ஆனால் தேவன் அவரோடு கூட இருந்தா. ஆமென். இவ்வளோ அற்புதமான தேவன் பாருங்க, அவரோட கூட இருந்தார், அவரை பலப்படுத்தினார், அந்த சிலுவையை என்டியூர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த்தை அவர் கொடுக்குறாரு. இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ட்ரஸ்ட் இன் காட்ஸ் பிரசன்ஸ் நோ மேட்டர் த சிச்சுவேஷன், காட் இஸ் வித் ஹிஸ் பீப்புள். சூழ்நிலை என்ன வந்தாலும் சரி, தேவன் தம்முடைய ஜனங்களோட கூட இருக்கிறார், அவருடைய பிரசனம் நம்மோட கூட இருக்கிறது. அவருடைய பலத்தில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்ம எப்பெல்லாம் வீக்காக ஃபீல் பண்ணுறோமோ, இல்லைங்க இந்த விஷயம் என் கையை மீறி போயிட்டுருக்குங்க, என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு எப்பெல்லாம் வந்து நம்ம வீக்காக ஃபீல் பண்ணுறோமோ, அப்போல்லாம் ஹீ ப்ரொவைட்ஸ் த ஸ்ட்ரென்த் வி நீட். நமக்கு தேவையான பலனை அவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். whenever we need strength, whenever we felt that we are in weakness, he provides his strength. மூணாவது,
அவருடைய செக்யூரிட்டி இருக்குது பார்த்தீங்களா, பாதுகாப்பு, அதில் நாம் நம்பி சார்ந்து கொள்ள வேண்டும். டிபெண்டன்ஸ் ஆன் ஹிஸ் ரைச்சஸ்னஸ். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். நமக்கு எவ்வளோ பலன் இருக்குன்றதில் நம்ம நம்பி சார்ந்து கொள்ளக்கூடாது. அவர் எவ்வளோ உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர் என்பதில் நாம் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நாம் வைக்கும் பொழுது நம்ம நிச்சயமாக எல்லாவற்றின் மேலும் ஒரு மாபெரும் வெற்றியை நிச்சயமாக நாம் எடுப்போம். இந்த வசனம் நமக்கு ஒரு காரியத்தை வல்லமையான விதத்திலே நினைப்பூட்டதாக இருக்கிறது. என்னென்னா, God is always nearer to you. ஆண்டவர் எப்பொழுதுமே உங்களோடு கூட இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவரை நம்புகிறவர்களை அவர் எப்பொழுதுமே அவர் நம்முடைய நீதியின் கரத்திலே தாங்குகிறவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமையை அவர்களுக்காக வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பயத்தெல்லாம் அகற்றுங்கள். என்ன வந்தாலும் சரி, விஷயம் என்ன வந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் வந்தாலும் சரி, உங்கள் வீக்னஸில் அவரோட ஸ்ட்ரென்த்து பூரணமாக இருக்கும். God is promising His presence, His strength and His help. அவர் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு அவர் உதவி செய்ய முடியும். அவரால் உதவி செய்ய முடியாத எந்த சூழ்நிலையுமே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் அவர் நிச்சயமாக உதவி செய்ய முடியும். இந்த நம்பிக்கையோடு நாம் இந்த மாதம் முழுவதையும் நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கேட்ட சத்தியத்திற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீ சொல்லியிருக்கிறீர், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நீ திகையாதே, அப்செட் ஆகாத, நிலை குலைந்து போய்விடாதே. ஐயோ அவ்வளோதான் மடிந்து போறேன்னு சொல்லாத. நீ எந்த இடத்துல நிலை குலைஞ்சு நிற்கிறியோ அந்த இடத்துல நான் உன்னை பலப்படுத்தும், அந்த இடத்துல நானே வந்து உனக்கு உதவி செய்வேன் என்று நீ சொல்லுகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். Don't be afraid, for I am with you. Do not be dismayed, for I am your God. And I will strengthen you, and I will help you, and I will uphold you in my righteous hand. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமையான கரம் எங்களுக்காக நீட்டப்பட்டு இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்களையும் ஆண்டவரே நாங்கள் வெளியே தள்ளுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பயப்பட மறுக்கிறோம். கர்த்தர் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாம் என்று உம்முடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அருகிலே, எங்களுக்கு உள்ளே, எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் எந்த பிரச்சனையும் எதுவும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது என்று நீ சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, பயத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய பயங்களெல்லாம் நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய தைரியத்தை கொடுப்பீராக, உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய நன்மைகளினால் அவர்களை நிரப்புவீராக. உம்முடைய ஸ்ட்ரென்த்து அவர்களுக்கு தருவீராக. அவர்களுடைய வீக்னஸில் உம்முடைய ஸ்ட்ரென்த்து பூரணமாய் விளங்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த ஸ்ட்ரென்த்தை ட்ரா பண்ண எங்களுக்கு உதவி செய்வீராக. உள்ளான மனுஷனிலே உம்முடைய ஆவினாலே வல்லமையாய் நாங்கள் பலப்பட எங்களுக்கு உதவி செய்வீராங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த மாதம் முழுதும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் கர்த்தருடைய உதவியை நாடி தேடி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்போ நமக்கு ஸ்தோத்திரம். உள்ளான மனுஷனில் ஆண்டவரே நாங்கள் வல்லமையாக பலப்பட்டு இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்ன வேணா நடக்கட்டும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு. இதில் நான் ஜெயிப்பேன், வெற்றி பெறுவேன். இதை இப்படியே விட மாட்டேன். இது மேலே நான் ஒரு பெரிய வெற்றி எடுப்பேன். ஏன்னா என்னை தொந்தரவு பண்ணுற இந்த வியாதியை காட்டிலும், என்னை தொந்தரவு பண்ணுற இந்த ஃபினான்ஷியல் சேலஞ்சை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்ற ஒரு எண்ணம் எங்களுடைய உள்ளத்தையும் இருதயத்தையும் பலப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவியானவர் எங்களை எங்கள் உள்ளானவத்தில் வல்லமையாய் பலப்படுத்தியிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர், யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, ஷார்ட்ஸ் மூலமாக கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களை பலப்படுத்துவீராக, பயங்களை போக்குவீராக. உம்முடைய பிரசன்னத்தினாலும், உம்முடைய ஸ்ட்ரென்த்தினாலும், உம்முடைய ஹெல்ப்னாலும் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. துதிகன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் என்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.